தற்போது அண்மை செய்தி. திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி, அவரது மகன் மற்றும் மகள் ஆகியோரது வீடுகளில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. வத்தலகுண்டு சாலையில் இயங்கி வரும் ஐ பெரியசாமியின் மகள் இந்திராணி நடத்தி வரும் ஆலையிலும் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் துரைராஜ் நகரில் உள்ள ஐ பெரியசாமியின் வீடு, சீலப்பாடியில் மகன் ஐ.பி. செந்தில்குமாரின் வீடு ஆகிய இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமலாக்கத்துறையின் சோதனை 4 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். வத்தலகுண்டு சாலையில் இயங்கி வரும் ஐ பெரியசாமியின் மகள் இந்திராணி நடத்தி வரும் ஜவுளி ஆலையிலும் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை திண்டுக்கல்லிலிருந்து எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, விரிவான தகவலை பதிவு செய்யலாம். ஸ்ரீதர், தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான அவருடைய வீடு மற்றும் அவரது மகன் உள்ளிட்டோரது வீடுகள் மற்றும் நூற்பாலை என 6 இடங்களில் 4 மணி நேரங்களுக்கும் மேலாக தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. திண்டுக்கல் துரைராஜ் நகரில் உள்ள ஊரக வளர்ச்சி துறை அமைச்சர் ஐ பெரியசாமியினுடைய வீடு, அவரது வீட்டிற்கு அருகாமையிலேயே வள்ளலார் நகரில் வசித்து வரக்கூடிய அமைச்சர் அவருடைய மகள் இந்திராணியுடைய வீடு, அதேபோல் திண்டுக்கல்லை அடுத்த சீலப்பாடியில் வசித்து வரக்கூடிய அமைச்சரின் மகனும் பழனி தொகுதி எம்எல்ஏவுமான ஐ.பி. செந்தில்குமாரினுடைய வீடு, அதேபோல் திண்டுக்கல்லில் இருந்து வத்தலக்குண்டு செல்லும் சாலையில் அமைந்துள்ள அமைச்சருக்கு சொந்தமான நூற்பாலைகள், அந்த ஒரே வளாகத்தில் ஏறக்குறைய 3 கிளைகளாக நூற்பாலைகள் செயல்பட்டு வருகிறது. அந்த 3 கிளை மில்களிலுமே, அந்த 3 மில்களிலுமே அலமேலு மங்கா மில், இருளப்பன் மில், அதேபோல் கெய்னப் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் மில் என ஆகிய 3 நூற்பாலைகளிலும், ஆத்தூரில் உள்ள அமைச்சரின் பண்ணை வீடு ஆகிய இடங்களிலும் என தொடர்ந்து அமைச்சர்களுக்கு சொந்தமான அவருடைய வீடு, அந்த நூற்பாலைகள், மகன் மகள் ஆகியோரது வீடுகளிலும் 4 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருவதுடன் அவர்களிடம், அமைச்சர் உள்ளிட்டோரிடமும் தொடர்ந்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி பாலாஜி.